ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மூணார் இந்த பாட்டமில் இருந்து இந்த டாப் வியூ டாப்பில் இருக்குல்ல ஹில்ல. ஸோ அந்த டிஸ்டன்ஸு எவ்வளோ இருக்குது, ஸோ இடையில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ அன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா மூணார் உங்களுக்கு தெரியும். ஸோ இது கேரளா ஸ்டேட்டு இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணார் டவுன் டு டாப் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அந்த டாப் வியூ பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அது வீடியோ நான் போடுறேன். அந்த டாப் வியூ பாயிண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மூணார் டவுனில் இருந்து ஒரு 32லேருந்து 35 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வரும்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 1700 மீட்டர்ஸ் இருக்குது. இந்த மூணார் டவுனில் இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த அந்த டாப் வியூ பாயிண்ட் கவர் பண்ண பார்த்தா உங்களுக்கு சி லெவலில் இருந்து மூணாறு ப்ளஸ் அந்த டாப் லெவல் பார்த்திங்கன்னா 1700 மீட்டர் இருக்குது. அதாவது இதை எப்படி சொல்லலாம்னா 5578 ஃபீட் இருக்குது அந்த கடல் மட்டத்திலிருந்து உங்களுக்கு மூணார் டாப் வியூ. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5578 ஃபீட் இருக்குங்க. ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா இந்த டாப் வியூ போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குது நான் மேக்ஸிமம் வீடியோ போட்டிருக்கேன், சில இது போடுறேன். என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்த உடனே மூணார் டவுனோ நான் சொல்கிறது இந்த மதுப்பட்டி டேம் டைரெக்ஷன். ஸோ நிறைய 4-5 டைரெக்ஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி மதுப்பட்டி டைரெக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் டைரெக்ஷன், கொச்சின் டைரெக்ஷன், மான்குளம் டைரெக்ஷன், தேக்கடி டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன் எல்லாம் இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த டாப் டு பாட்டம் டு டாப் எது காமிச்சிட்டு இருக்கேன்னா இந்த மதுப்பட்டி டேம் போகிற டைரெக்ஷன். ஸோ இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இதுதான் டாப் வியூ உங்களுக்கு. ஸோ வேறு எல்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணும்போது, இந்த ஹைட்டை கவர் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் கம்மி. அதனால் இந்த டைரெக்ஷனை உங்களுக்கு அந்த டாப் வியூ பாயிண்ட்டை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி 5578 ஃபீட்டு உங்களுக்கு ஸோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த பாட்டமில் இருந்து டாப்பு போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு ரோஸ் கார்டன் வரும். மூணார் ரோஸ் கார்டன், இந்த மதுப்பட்டி டைரெக்ஷனில் ரோஸ் கார்டன் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எலிஃபேண்ட் ஃபீடிங் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா மதுப்பட்டி டேம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கோ பாயிண்ட் ஆன உடனே குண்டலா டேம். இந்த குண்டலா டேம் விட்டு உடனே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டீ எஸ்டேட் ஒன்று வரும். இந்த குண்டலம் டேம் முன்னாடியே டீ எஸ்டேட் ஒன்று வரும். அது எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுது, டீ எல்லாம் எப்படி ஆகுது அப்படின்ட்டு காமிப்பாங்க. ஸோ இந்த குண்டலா டேம் ஆன உடனே உங்களுக்கு டாப் வியூ பாயிண்ட். ஸோ அவ்வளோதான் இருக்குது. மேக்ஸிமம் டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. இப்போ இங்கே காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த கடைங்கெல்லாம். ஸோ இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹார்ஸ் இருக்குல்ல அது மேலே உட்காந்து ரேஸ் போகிறதுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு உட்கார வச்சு உங்களுக்கு அழகாக அந்த வழியில் ஒரு ஃபுல் ரேஸ் போகிற மாதிரி காமிப்பாங்க. இந்த இடத்துல காமிச்சிருக்க பாருங்கள் ஹார்ஸ் எல்லாம். அதுதான் இங்கே வேறு ஒன்றும் கிடையாது. சும்மா அப்படி இந்த வீடியோ ஃபோட்டோக்கெல்லாம் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இது. ஸோ இங்கே நிறைய பேர் நின்றுட்டு இங்கே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க.
ஸோ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம்லாம் நான் காமிச்சிருக்க இடம்லாம் இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி எதுவும் கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. டாடா டீக்கு வந்து இது வந்து லீஸ் கொடுத்துருக்காங்க. இடம் மொத்த இடமும் லீஸ் கொடுத்துருக்காங்களாம். எந்த ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியும் வந்து இங்கே அலோவ் பண்ணுறதில்ல. ப்ரைவேட் பில்டிங் ஆகட்டும், இந்த லாட்ஜிங் ஆகட்டும், போர்டிங் ஆகட்டும், இங்கே எதுவும் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படி அலோவ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும். எப்படி இருக்குன்னா இது பாருங்கள், இதுதான் டீ ஸ்டேஷனு நான் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். இதான் வந்து டீ எப்படி ப்ரொடக்ட் ஆகுது, எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது அப்படின்ட்டு ஸோ நல்லா உள்ள ஒரு டெமோ காமிக்கிறாங்க. 6 o'clock வரைக்கும் இருக்குது. ஸோ நான் எல்லாம் தனித்தனியாக போட்டிருப்பேன் வீடியோஸை. எல்லாமே எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் இது தனித்தனியாக போட்டிருப்பேன். இது வந்து பாட்டம் டு டாப் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஸோ ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ இது பின்னாடி இருக்கிறதெல்லாம் டோட்டல் டீ எஸ்டேட்ஸ். எல்லா டீ இருக்குல்ல, அந்த டீ செடி எல்லாம் அந்த செடி வச்சுருக்காங்க. இதிலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எம்ப்ளாயீஸ் அந்த டீக்கு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து தனியாக இடமே கொடுத்துருக்காங்க. இந்த டீ எஸ்டேட் ஓனர்ஸ் வந்து தனியாக இடமே கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல தான் அவங்க தங்கி இங்கே வேலை செய்கிறாங்க. ஸோ வந்து இங்கே கரெக்டாக வந்து அந்த இலையை வந்து அழகாக கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் கட் பண்ணணுன்ட்டு. அப்போ அழகாக வந்து ஸோ நீட்டாக எல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கம்பெனியில் கொடுத்து அதை பதப்படுத்தி அது வந்து டீ ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இது பாருங்கள், இது காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஷூட்டிங் பாயிண்ட். ஸோ இங்கே நிறைய படம் வந்து ஷூட்டிங்கை வந்து நிறைய படத்தில் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இந்த ஆடல் பாடல் அதெல்லாம் நிறையா இருக்குது. அந்த கீழே தெரியுது பாருங்கள், அந்த வீடுங்கள்லாம் இங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு அந்த ஓனர் அந்த யார் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்களோ அந்த ஓனருங்க வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்கங்க. அது பாருங்கள், அந்த வீடுங்கள்லாம் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற இந்த டீ எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸ் இல்லை எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு அதுவும் டெம்பரவரி தான், அது ஓன் கிடையாது. இவங்க லீஸ் பீரியட் முடிஞ்சு வந்தால் அதெல்லாம் காலி பண்ணிடணும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய அங்கே விவசாயமும் நடக்கும். ஸோ நிறைய பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வெஜிடபிள்ஸு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். நிறைய வெஜிடபிள்ஸ் ஐட்டம்லாம் வந்து விவசாயம் பண்ணி வெளியிலையும் எடுத்துகிட்டு போயிட்டு சேல் பண்ணுறாங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா ரோடு ஓரத்தில் வச்சுருப்பாங்க. அந்த ரோடு ஓரத்துலேயும் வந்து வச்சு வேணுன்றவங்க வண்டியை வெஹிக்கிள்ஸில் போகும்போது ஸோ வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிட்டு அதை வந்து வாங்கிட்டு ஸோ அவங்க வீட்டுக்கோ இல்லை ஷாப்புக்கு என்னென்ன வேணுமோ சில பேர் வெண்டர்ஸ் வராங்க, அவங்க சேல் பண்ணிவிட்டு இந்த மூணார் டவுனில் எடுத்துகிட்டு போயிட்டு விற்கிறாங்க. சில நம்மள மாதிரி டூரிஸ்ட் போகிறவங்க இந்த டூரிஸ்ட்டு இந்த வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ வந்து நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து கட்டிட்டு அழகாக பையில் வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. அது வந்து கெடாது உங்களுக்கு 1 or 2 days. ஏன்னா இயற்கை வளத்தோட மருந்து இல்லாமல் அதை வந்து சாகுபடி பண்ணுறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அது கெடாது. ஸோ அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா நடக்கும்.
அது பாருங்கள் காமிச்சிட்ருக்கேன். அது பாருங்கள் உங்களுக்கு இந்த எஸ்டேட்டு நான் சொன்ன மாதிரி ஒர்க்கர்ஸ் வந்து டெம்பரரியாக ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் நான் காமிச்சிட்ருக்கேன். அந்த வெஜிடபிள்ஸை சொன்னாங்க இல்லைங்களா, இந்த வெஜிடபிள்ஸ் கேரட்டு, பீட்ரூட்டு, கோஸு, காலிஃப்ளவர், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் பார்த்திங்கன்னா இங்கே ரோட்லேயும் வச்சுருப்பாங்க. அப்புறம் வெண்டார்ஸ் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு வெளியிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து இந்த ஆதிகால மனிதர்கள் இருக்கிற இடம் கொஞ்சம் காமிச்சிருப்பேன். உள்ளே போயிட்டு வரத்துக்கு நேரம் ஆகுன்றதுனால ரோட்லேருந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அவங்க வந்து விளைவிச்சும் கொடுக்குறாங்களாம். நம்ம விவசாயிகளும் இங்கே வந்து இதை வந்து விளைவிக்கிறாங்களாம். ஸோ இது கெடாமல் இருக்கும். 2-3 டேஸ் இயற்கையாக வளர்கிறதுனால, கெடாமல் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணுறாங்க. இதை வேறு ஏதாவது தெரியுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.